ஹாய் நண்பர்களே, அந்த பக்கத்தில் லைக் பட்டன் இருக்கும், மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகமும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் உங்கள் லைக்கு கமெண்ட்டை பார்க்கும்போது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் வீடியோ பாருங்கள். ஓய், என்ன பாரு, என்ன பாருன்னு சொன்ன. திருப்புன்னு தாலி கட்டிட்டேன்னு நினைக்கிறியா? திடீர்னு தாலி கட்டினாலும் பிடிச்சதான் தாலி கட்டினேன். இந்த அருண் பாண்டிக்கு ஒத்திய பிடிக்கலன்னா பக்கத்துல கூட போய் நிக்க மாட்டான். நான் இப்படிதானே தெரிஞ்சோம் என்கிட்ட உன் காதலையும் சொன்னேன், உன் அன்பையும் கட்டினேன். முரடன்னு தெரிஞ்சோம் வந்து முத்தம் கொடுத்தேன், உன் காதலை வெளிப்படுத்தினேன். நான் உன்னை அவமானப்படுத்தின போது கூட என்னை விட்டு போகல. நான் தாலி கட்டுறேன்னப்போ கழுத்தை கொடுத்தேன் நம்பிக்கையில. ஒரே எதிர்ப்பு தெரிஞ்சது, தாலியை கழுத்திட்டு போனேன். அப்ப கூட என் கையை பிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ சொல்றேன், நான் உன்னை பிடிச்சதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்போ கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். வயசுக்கு வந்த தங்கச்சி வீட்டுல வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு என் தன்மானம் ரொம்ப முக்கியம். என்னால அசிங்கப்பட முடியாது. எனக்கு வாரிசு வேணும். உன்கிட்ட என் உண்மையான காதலை கொடுத்து அப்புறம் தான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். என் குடும்பத்து மேல இருக்கிற கரையை போக்கிட்டு ஊரறிய மறுபடி தான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படிலாம் இருந்தா நான் என் தன்மானத்தையும் தோத்து போயிடுவேன், என் சவாலையும் நான் தோத்து போயிடுவேன். அதனாலதான் வீட்டுல தங்கச்சி இருந்தோம். எனக்கு இப்ப கல்யாணம்ங்கிறது அவசியமே இல்லாத ஒண்ணு. இப்ப எனக்கு கல்யாணம் பண்ற வயசும் கிடையாது. அந்த குடும்பம் எனக்கு வேண்டாதனுங்க தான், பகதான். இருந்தாலும் மூத்தவனுங்க, அவனுங்களுக்கு முன்னாடி நான் கல்யாணத்தை பண்ணிட்டேன். எனக்கு அவமானப்பட முடியல. அப்ப நம்ம சேர போறோம். அதுக்காக உண்மையில காதல் இல்லாமலாம் இல்ல. எனக்கு வாரிசு வேணும். நான் ஜெயிக்கணும்னா எனக்கு வாரிசு வேணும். இந்த ஊர்ல நானும் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா எனக்கு வாரிசு வேணும். நீ என் பொண்டாட்டி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால உன்னை ஊரடியே கூட்டிட்டு வந்தேன். நல்லா பாத்துக்குவேன். ஒரு மனைவிக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துருவேன். நீ இந்த வீட்டுல வேலை பாரு வை எதுவும் நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணு. வேலை பார்க்கணும் இஷ்டம் இருந்தா வேலை பாரு, இல்ல உனக்கு தூங்குனா தூங்கு. உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் உண்டு. யாருக்கும் நீ பயப்படணும் அவசியமும் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இதுல இருந்து 10வது மாசம் என் கையில ஒரு ஆம்பளை பையன் இருக்கணும். அது மட்டும்தான் நீ செய்ய வேண்டியது. உனக்கு நகை வேணுமா, சேலை வேணுமா, துணிமணி வேணுமா, என்ன வேணாலும் எடுத்துக்க. நீ சந்தோஷமா இரு. இப்பவும் சொல்ற, ஒரு புருஷனை நான் உனக்கு சரியா தான் இருப்பேன். ஆனா நீ எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். இன்னையில இருந்து 10வது மாசம் எனக்கு வாரிசு, என் புள்ள, என் புள்ள என் கையில இருக்கணும். அதுல மட்டும் காலத்தாமதம் ஆச்சுதே ஆக கூடாது. வாழ்க்கை ஆரம்பிக்கலாமா? தயாரா தானே இருக்கா? வேண்டாமா, சொன்னா கேளுங்க. அது சரிப்பட்டு வராது. அதாவது நான் மறுபடியும் அவ கிட்ட தோத்து போகணும். குறுக்கு வழியில வந்தவ கிட்ட நான் தோத்து போகணும். இங்க பார், நான் மட்டும் தோத்து போனேன், ஒண்ணே நான் உயிரோட இருக்க மாட்டேன், இல்ல இந்த மண்ணுல நான் இருக்க மாட்டேன். அதுல தோத்து போக மாட்டோம். நிச்சயமா ஜெயிப்போம். நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. நிச்சயமா ஜெயிப்போம். அவன் தாலி கட்டி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாச்சு. குழந்தைங்கிறது தெய்வமா பார்த்து கொடுக்கறது. வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டாங்க. தேஜல் அர்த்தமா? இங்க இன்னும் கல்யாணமே நடக்கல, அவனும் வாழ ஆரம்பிச்சுட்டானே. குயிலி வேண்டாம், நான் சொன்னா கேளுங்க. அதுல ஏதாவது காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு, ஊர் உலகத்துக்கே தெரியும் தோரதான் இவளை கூட்டிட்டு வந்தானு. பாரு என்ன? அம்மா வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க. சொன்னா கேளுங்க, நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த ஊரை விட்டு நம்ம எல்லாம் போறதுக்கா? நாம எதுக்குமா ஊரை விட்டு போனோம்? இது நம்ம மண்ணு. நீ கௌரவமா இந்த ஊருக்கு வந்த, உன்னை கௌரவமா தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஆனா குயில் இந்த வீட்டுக்கு மருமகளா வேண்டாம். ஏன் கேக்க? அவளை விட ஒரு நல்ல பிள்ளை கிடைக்காம போதே. அவங்க இந்த வீட்டு பொண்ணு, அவ்வளவுதான். இவங்கிட்ட பேசி பிரச்சனை இல்ல, நீ சொல்லு. என் புள்ள துறையை கட்டிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் தானே? இங்க பாரு குயிலி, என் புள்ள சுத்த தங்கம். கட்னோல கண்கலங்காம வச்சு பாத்துக்குவான். நீ இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்வதற்கு நான் உனக்கு உத்தரவாதம் தாரேன். இப்போ சொல்லு, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வாரியா? வா வாயால சொல்லு, போதும். அம்மா உங்களை கட்டாயப்படுத்தாதீங்க, சொன்னா கேளுங்க. அப்படின்னா நீ இவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக விட மாட்டேன், அதானே? அது சரிப்பட்டு வராது. அவங்க இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக முடியாது. அது நீ சொல்லாத, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நீ சொல்லு குயிலி, உனக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு விருப்பம் தானே? திரும்ப சொல்றேன், இது வரைக்கும் நீ வாழாத வாழ்க்கை இந்த வீட்டுல வாழ முடியும்.
மறுபடியும் சொல்றேன், நீ வாழாத வாழ்க்கை இந்த வீட்ல வாழ முடியும். நீ உரிமையோடு சந்தோஷமா இந்த வீட்ல வாழணும்னா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வா. அம்மா அவங்களை கட்டாயப்படுத்தாதீங்க, நான் சொன்னா கேளுங்க. நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, இப்ப சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே. சொல்லு கோயிலி, இவன் கிடக்கான், நீ சொல்லு. அம்மா நான் அண்ணனுக்கு காலத்தை பண்ணி வச்சுட்டேன். அண்ணா உள்ள வா. அம்மா நல்ல பொண்ணுதான், எனக்கு தெரிஞ்சவரோட பொண்ணுதான், ரொம்ப நல்ல பொண்ணு. என் கூட வேலை பார்க்குற கான்ஸ்டபிளோட பொண்ணு. அம்மா இல்ல, அவர் மட்டும்தான். அடிக்கடி சொல்லுவாரு என் பிள்ளைய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. அதான் அண்ணனுக்கு முடிச்சிட்டேன். எல்லாம் வாய்ஸ்ட தானே கேக்க, வீட்ல எல்லாம் வாய்ஸ்ட மாதிரி கேக்க. அம்மா சத்தியமா சொல்றேன், ரொம்ப நல்ல பொண்ணு, தாய் இல்லாத பொண்ணு. நிச்சயமா இந்த வீட்டுல பொறுப்பா இருப்பா. பாசத்துக்காக ஏங்கின பொண்ணு. நம்ம வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருப்பான்னு அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தாரு. ஆனா நம்ம கிட்ட கேட்கறதுக்கு அவர் கூச்சப்பட்டுட்டே இருந்தாரு. நம்ம வீட்டுல 4 பசங்க, இந்த இசை, கோயிலி இவங்க எல்லாம் வாழ்றத பார்த்தாரு. அவருக்கு ரொம்ப ஆசை நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருப்பாருன்னு அடிக்கடி மத்தவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. அது மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் அண்ணனுக்கு அந்த பொண்ணையை பேசி முடிச்சிட்டேன். அவர் தான் கான்ஸ்டபிள். அப்ப எல்லாம் வாய்ஸ்டன்னா அப்படிதானே? சம்பந்தியமா இங்க பாருங்க, நான் இன்னும் எதையும் முழுசா ஏத்துக்கல. சார் கவலைப்படாதீங்க, அம்மா ரொம்ப நல்லவங்க. திடீர்னு ஏற்பாடு பண்ணனால அவங்களால அப்செட் பண்ணிக்க முடியல. பரவாயில்ல, அவங்க கோபப்பட்டாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குமே. ஆமா, என் பொண்ணை வச்சு எந்த பிரச்சனையும் வராது. நான் இல்லாம வளர்ந்த புள்ள. எனக்கு ஏற்கனவே இந்த குடும்பத்துல கொடுக்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு கேட்கறதுக்கு கூச்சமா இருந்தது. கிங்ஸே சார் அவர் அண்ணனுக்கு அவசரமா பொண்ணு பார்த்துட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நானா தான் வந்து கேட்டேன். சார் மேல எந்த தப்பும் இல்ல. ஐயோ சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிட்டேன். ஆமா, இந்த கான்ஸ்டபிள் நான் அந்த ஸ்டேஷனுக்கு வந்தது எது தெரியும். ரொம்ப பண்பானவர். இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு நேர்மையா இருக்கக்கூடியவர். அவர் பொண்ணு நிச்சயமா நல்லதான் வளர்த்திருப்பாரு. நம்ம அண்ணனுக்கும் எங்கேயோ பொண்ணு எல்லாம் பார்த்தோம், கிடைக்கல. நல்ல பொண்ணுமா, உங்களுக்கு பிடிக்கும். நிச்சயமா என் பொண்ணு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிடுவாமா. சார் வருத்தப்படாதீங்க. இல்ல சார். அண்ணா சார், மாப்பிள்ளைக்கும் விருப்பம் இல்ல பொழுக்க. அப்படி இல்ல, நான் சொன்னேன்னு தான் தாலி கட்டினா. அது திடுதிடுப்புன்னு நடந்ததுல அவனால அப்செட் பண்ணிக்க முடியல. ஆனா என் அண்ணன் ரொம்ப நல்லவன், எனக்கு தெரியும். நிச்சயமா உங்க பொண்ணு சந்தோஷமா இருப்பா. என்ன நம்புறீங்கல்ல? உங்களை நம்பாமல, நான் முழுசா உங்களை நம்புவேன். என் பொண்ணு சந்தோஷமா இருப்பான்னு நம்பிக்கையில நான் இங்க இருந்து போறேன். உங்க பொண்ணு நிச்சயமா சந்தோஷமா இருப்பா. நீங்க வருத்தப்படாம போங்க. அவங்க இனிமேல என் வீட்டு பொண்ணு, இந்த வீட்டு பொண்ணு. நீங்க தைரியமா போலாம். சரிங்க சார். நீங்க பாருங்க, இது நம்ம குடும்பம். ஒண்ணு சின்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க, இல்ல தம்பின்னு கூப்பிடுங்க, போதும். சரிங்க மாப்பிள்ள. இங்க பாருமா, தாய் இல்லாம வளர்ந்த, இனி இந்த குடும்பம் தான் உனக்கு எல்லாமே. இது வரைக்கும் நீ வாழாத வாழ்க்கையெல்லாம் இங்க வந்து வாழணும். குடும்பம்னா முன்ன பொண்ணு இருக்கும், கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், கோவப்படக்கூடாது. சரிங்கப்பா. மாமியார தாயா பாரு, கொஞ்ச நாள்ல உன்னை அவங்க பிள்ளையா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்கப்பா. மாமியார் திட்டினாலும் உங்க அம்மா இருந்தா திட்டிருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சுக்க. சரிங்கப்பா, நீங்க தைரியமா போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா, நல்ல இடத்துல உன்னை கரையத்திருக்கேங்கிற நிம்மதியோட போறேன். இது வாழ்க்கை உன் கையில தான். சரிங்கப்பா. மாப்பிள்ள, நீங்க தைரியமா போங்க. அவங்க இந்த வீட்டை சந்தோஷமா வாழ்வாங்க, நான் சொல்றேன்ல. சரி மாப்பிள்ள. அண்ணி, அண்ணன் உள்ள போயிட்டான், நீங்களும் உள்ள போங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க. நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறேன்ல. ஐயா, அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, என் கடமையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இல்ல, நான் உனக்கு எப்பவுமே கஷ்டத்தை மட்டும் தான் கொடுக்கறேன். உங்க சூழ்நிலை அப்படி, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்காக எல்லாரும் சொன்னாங்கன்னு அண்ணன் கூட வாழ முடியுமா? அப்படி மனசுல ஒருத்தர் சுமந்துக்கிட்டு அவர் கூட வாழ்ந்துட்டு இன்னொருத்தர் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ். சத்தியமா நான் செத்து போயிருப்பேன். எனக்கு தெரியும். சரி, நீங்க இவங்களை கூட்டிட்டு போங்க. அவங்க நல்லபடியா வாழ்க்கை ஆரம்பிக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல, ஆனா அம்மா பழையபடி என்கிட்ட பாசமா இருப்பாங்கல்ல. அதுக்குதான் உங்க மேல எந்த இது வந்துடக்கூடாதுன்னு நான் முந்திக்கிட்டேன். அதனாலதான் அண்ணனுக்கு அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் முடியாம இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க மேலேயும் மனசுதான் வரும். நம்ம புள்ளைய கட்டிக்க மாட்டேக்காலேன்னு உங்க மேல கொஞ்சம் கோவம் வரதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதனாலதான் நான் முந்திக்கிட்டேன். நீங்க எப்பவும் போல என் அம்மாவுக்கு புள்ளையாவே இருக்கலாம். அவங்களுக்கு நிச்சயமே இப்ப உங்க மேல கோவம் இருக்காது, என் மேல மட்டும்தான். நீ ஏன்டா இப்படி எல்லா போலையும் உன் மேலே சுமத்திக்கிடுத? இது என் குடும்பம். இந்த குடும்பத்தை சீர்படுத்த வேண்டியது என் பொறுப்பு தானே. இது என் குடும்பம், நான் பாத்துக்குவேன். இதுல என்ன இருக்கு? இதுல ஒரு பெரிய பாரமா? நான் பாத்துக்குவேன். நீங்க அந்த பொண்ணை மட்டும் அண்ணன் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. சரி வாமா. சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் பாலை காய்ச்சி கொண்டுட்டு வரேன். உள்ள கொண்டுட்டு போ. சரி. பூவே இன்னும் கொஞ்சம் போச்சு விடட்டா? இது போதாதா? பின்னாடி வா, முகத்தெல்லாம் கழுவிட்டு அப்புறமா போலாம். கொஞ்சம் மேக்கப் பண்ணி விடுதேன். சரி. பாவம் குயில், வாழ வேண்டிய வயசுல இன்னும் வாழாம இப்படி தனிமானமா?
நிச்சயமா உங்களை சீக்கிரம் வாழ வைப்பா. சீக்கிரம் அண்ணனை வெளியில கொண்டுட்டு வருவேன். ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேல. ச்சே, அப்படிலாம் இல்ல. இங்க இப்படி தனியா வாழ்றதா எனக்கு மனசு வலிக்கு. இருந்தும் இல்லாம வாழ்றது ரொம்ப கொடுமை. ராபின்சன் சார் நான் சீக்கிரம் வெளியில கொண்டுட்டு வருவேன். சரி, வருத்தப்படாதீங்க. நீங்க உள்ள கூட்டு போங்க. சரி. பாவம், அவங்களுக்கும் இதே மாதிரிலாம் வாழணும்னு ஆசை இருக்கும்ல. வேதே எந்த தப்பும் பண்ணாம ஒரு தண்டனை அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையும் ஆறுதலும் குயிலி மட்டும்தான். ராபின்சன் சார் வெளியில வர வரைக்கும் குயிலி பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. கல்யாணங்கிறது எல்லாருக்கும் கனவு. என் வாழ்க்கையில மட்டும் அது இல்லாம போச்சது. விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம். நான் எப்படி வாழ போறேன்? நான் எப்படி இந்த வாழ்க்கை வாழ போறேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி? என் கல்யாண வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி கேள்விக்குறியா போச்சுது? என் கல்யாணத்தை குறிச்சு எவ்வளவு கனவு கண்டிருந்தேன், எல்லாம் போச்சுது. விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம், விருப்பம் இல்லாத ஒரு இல்லற வாழ்க்கை, விருப்பம் இல்லாத ஒரு சாலி முகூர்த்தம். இப்படி என் புள்ள வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்டல. நீ விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை என் பிள்ளைக்கு நீ பண்ணி வச்சுட்டல. நீ எப்படா என் புள்ள வாழ்வான்? இப்படி விருப்பம் இல்லாம கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிய, அவன் எப்படா வாழ்வான்? வாழ்வான் ஓங்க, அதான் நல்லபடியா வாழ்வான். பொண்ணு நல்ல புள்ள, தங்கமான புள்ள. நான் கேரண்டி கொடுக்கல. எல்லாம் புள்ள நல்ல பிள்ளையாவே இருக்கட்டும், ஆனா அவன் மனசுக்கு பிடிக்கணும்ல. இல்ல, வாழ்க்கைக்கு நல்ல குணம் உள்ள புள்ளதான் தேவை. குணம் உள்ள புள்ள தேவைதான். அது அவனுக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கணும். இப்படி பிடிப்பே இல்லாத புள்ளைய பிடிச்சு வச்சு என் பிள்ளைக்கு கட்டி வச்சு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேல. விருப்பமே இல்லாம உள்ள போய் உட்கார்ந்துருக்கான். அவன் எப்படி இனிமே வாழ்வான்? உடனே இந்த மாதிரி வேலை ஏன் பார்க்க சொன்னா? அதான் நான் குயிலிய பேசி முடிச்சிருக்கேனே. அழகா குயிலிய கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் சந்தோஷமா இருந்திருப்பான். எனக்கு தெரியும், குயிலிய கட்டதுக்கு அவனுக்கு விருப்பம். நீ தான் அதை நாசம் பண்ணிட்ட. குயிலே 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 ஒண்ணுல ஒண்ணுல. சரி போ. கோபப்படாதீங்க. கத்தல, நல்ல கத்து. இப்ப அவ பயப்படல, நீ இப்ப கத்தி இருப்பிய, உட்டைன அடிச்சிருப்பிய. அம்மா குயிலே குயிலே சொல்லாதீங்க. அவங்க இந்த வீட்டுல பொண்ணை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எப்படி மருமகளை ஆக்க முடியும்? நம்ம என்ன அவளை பொண்ணவா கூட்டிட்டு வந்தோம், மருமகளா தானே கூட்டிட்டு வந்தோம். அம்மா அப்படி கத்தி சொல்லாதீங்க. வந்திருக்க பொண்ணு கடிச்சல பிரச்சனை ஆயிரும். இங்க பாருங்க, குயில கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதானே, வீடு நல்லா இருந்தா உனக்கு பொறுக்காத. உங்க அப்பன் புத்தி தானே உனக்கு இருக்கும். உங்க அப்பா இப்படிதான் எடுத்த கவத்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் எடுக்கிறதா சரியான முடிவு நினைச்சாரு. கடைசியில நான் உங்களெல்லாம் கூட்டிட்டு தனியா வந்ததான் மிச்சம். ஆனா நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கனால அவங்க ஒன்னும் சந்தோஷமா வாழல. உண்மையிலே சந்தோஷமா சுதந்திரமா வாழ்ந்தது நீங்க தான். தனி பொம்பளையா இருந்தாலும் கௌரவமா சந்தோஷமா வாழ்ந்தீங்க. எதுல குறைஞ்சு போயிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். என்னல ஏசு சொல்லிட்ட, வாழ்ந்து பாரு தெரியும். நான் தனியால சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? பொட்டு வைக்க முடிஞ்சும் வைக்க முடியாது, பூ வைக்க முடிஞ்சும் பூ வைக்க முடியாது. ஒரு நல்ல பட்டு சல்வார் எடுத்து கட்ட முடியுமா? புருஷன் இருந்தும் இல்லாம வாழ்றது எவ்வளவு பெரிய கொடுமை உனக்கு தெரியுமா? ஈசு சொல்லுதா சந்தோஷமா இருந்தேன்னு. பூவை போட்டு நான் பிறக்கும் போதே எனக்கு கிடைச்சது. ஆனா அத கூட அவரை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வைக்கிறதுக்கு பயம். ஏன்னா வச்சா 1000 பழி சும சுமத்துட்டாங்க. பூவும் பொட்டு வச்சுட்டு போன இந்த ஊர் உலகம் என்னெல்லாம் பேசிச்சுன்னு உனக்கு தெரியுமாடா? உன் அப்பா இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பூ வைக்கிறதுக்கும் பொட்டு வைக்கிறதுக்கும் உரிமை உண்டு மாதிரி பேசினாங்க. எவனை மயக்கிறதுக்கு போறா, எதுக்காக இந்த மேக்கப், அதான் புருஷனை விட்டுட்டு போயிட்டானே, இவ என்ன தப்பு பண்ணாலோ, இவளுக்கு என்ன தொடர்பு இருந்துச்சோ, 1000 பழி சுமந்துக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்தேன். நீ பார்த்த? நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் என்னைக்காவது பூ போட்டு வச்சு நீங்க பாத்தீங்க? ஏன்னா நீங்களும் தோலுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் தைரியமா வச்சுட்டு வர. ஏன்னா எவனும் நாக்கு மேல பல்லு போட்டு பேச முடியாது. அப்படி பேசினா என் பையில உண்டில நாக்கிடுவானுங்கிற தைரியம். அதுக்கு முன்னாடி நீ
எல்லாத்தையுமே தலைகீழ பண்ணிக்கிட்டு இருக்க பாத்துக்கிட்டே இரு. உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, குயிலி உங்க அண்ணன் விரும்பணும். அந்த வடிவு கிளவி வந்து வார்த்தையை விட்டா துறைக்கும் குயிலிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்போன்னு. அதை சொன்ன மதத்துல உன் அண்ணன் முகத்தை நீ பார்த்த, அவ்வளவு சந்தோஷப்பட்டான்டா. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டிய, எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணிட்டு வந்து நிக்கிய. போடா, நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இரு, வீட்டை இப்படி நாசம் பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு உங்க அப்பா புத்தி தான் இருக்கு. எங்க அறிவோட பேசுறாங்க, அறிவு இல்லாம பேசுறாங்க. நீங்க கோவப்படாதீங்க, இது எல்லாம் சரியாயிரும்ல. நீ சின்ன பிள்ளை, இதுல நான் தலையிடாத, நான் பாத்துக்கிறேன். எனக்கு பயமாவே இருக்கு. எதுக்கு? ஒருவேளை நம்ம சவால்ல தோத்து போயிட்டோம்னா? அதெல்லாம் நான் தோத்து போக மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் தோத்து போக மாட்டேன். எப்படி? அத்தை என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல? தோர மாமா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு, விருப்பமே இல்லாம கல்யாணம் முடிஞ்சிருக்கு, எப்படி வாழுவாரு? என்ன பண்ணு தெரியலடி. எங்க நம்ம தோத்து போயிட மாட்டோம்ல? இல்ல, நாம வேணா குழந்தை பெத்துக்குவோமா? இல்ல, நாம வேணா குழந்தை பெத்துக்குவோமா? எங்க வாடி, எப்படி கேட்க பாரு குழந்தை மாதிரி. வேண்டாம், நீ இப்ப ரொம்ப சின்ன. வேண்டாம், நான் ஜெயிச்சிடறேன். நீ பயப்படாத. என்னங்க, நாம வேணா பெத்துக்குவோமா?